நாய் செத்துச்சு. ஐயோ நாய் செத்துருச்சு. இப்படி எல்லாம் சோறு போட்டு வரது. ஐயோ உனக்கு கண்ணு இல்லையா? எங்க அண்ணி இப்படித்தான் எழுதிருக்காங்கன்னு நான் சொல்ல வர்றேன். செத்த நாயை பார்த்து பின்றியடா. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. உங்களுக்குள்ள 10 சிவாஜி, 15 கமல், 20 விஜய், 25 அஜித் இருக்கிறதா நீங்களே நினைச்சுக்கிறீங்களா? அப்போ மொத்தம் 100 பேர். இது என்னங்க? தவளையா? இதை எவனாவது தவளைன்னா அப்போ தாவேக்கா கொடியில் இருக்கிற இதை என்ன சொல்லுவீங்க? தவளை கட்சியா அப்படின்னு எங்கள் தலைவர் இப்போ இது பண்ணிட்டு இருக்காரா? தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு ட்ரெண்டிங்கான நியூஸு எங்கள் அண்ணி வந்து நாய் கூட ஒரு கொலாபரேஷனாக இருக்கிறது. இப்போ ட்ரிஷா அவர்கள் வந்து ரொம்ப சோகமா நமக்கு பிடிச்சவங்க பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு உருக்கமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல. பொதுவாக எல்லாரும் என்ன படிச்சிருக்கீங்க கேட்டால் பிஏ படிச்சிருக்கம்மா. புரியுதுங்களா? தலைகளை படிச்சிருக்க கம்யூனிட்டி பயிலுங்க. ஏபின்னு தானே படிக்கணும், ஏபிசி தானே கம்யூனிட்டி பயிலுங்க. பிஏ அப்படின்னு படித்தது தப்பு தானே? அது ஒழுங்காக படிக்கிறானுங்களா? அறிவு இருக்கா அவனுங்களுக்கு? நீங்கள் நாய்க்கு சோறு வச்சுருக்கீங்களா? எனக்கே எங்கள் வீட்டில் சோறு வைக்க மாட்டாங்க சார். பார்த்தா தெரியுது. எல்லா சோறையும் நீங்களே தின்ட்டா அப்புறம் நாய்க்கு எங்கிட்ட வைக்கிறது. காலையில் இருந்துச்சு இப்படி கோலம் போட்டுமா இப்படி இருக்கீங்க சார்? இந்த பாடி ஷேமிங்லாம் இங்கே பண்ணாதீங்க சார். இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் என்னோட சேனல் பாடி ஷேமிங்கா சார்? த்ரிஷா விஷயம் தான் சார். இப்போ அதுதான் சார் கேள்வி கேட்க வந்த. சொல்லி முடிச்சுட்டு கிளம்புங்க சார். சரி ஓகே. என்ன த்ரிஷா கிட்ட என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? ஏங்க வேணுங்கிறத கேளுங்க, நான் சொல்லி வாங்கி கொடுக்குறேன். எங்கள் தலைவர் விஜய் தான் கஞ்சன், ஆனால் த்ரிஷா தாராள மனசு. ஐயோ அது அண்ணி வந்து நாய்க்கு சொல்லலை, நாயை அர்த்தமாக வச்சு வேற உங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்போ உங்க அண்ணா அண்ணி பிரிஞ்சிட்டாங்களா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். எப்படி சார் இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அதாங்க உங்களுக்கு ஒரு gift வாங்குற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா புரியுதுங்களா? ஆமாம், இது வந்து பல்லாவரம் சந்தையில் வாங்கினது. பல்லாவரத்தில் இருக்கிற சந்தையெல்லாம் தெரியுமா? பல்லவாரம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சமந்தாவோட ஏரியா, அது சந்தானத்தோட ஏரியா. பல்லவாரங்கிறது பழைய கடைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. புரியுதுங்களா? இது பழசாக இருந்தாலும் இது என்னங்க? தவளையா? அதான் நக்கல். இதை எவனாவது தவளைன்னா அப்போ தாவேக்கா கொடியில் இருக்கிற இதை என்ன சொல்லுவீங்க? தவளை கட்சியா? பல்லி அப்படின்னு எங்கள் தலைவர் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காரா? ஏங்க நான் என் தலைவர் சின்னத்தில் மறந்துடாதீங்க அப்படின்னு சின்ன விசில் தாங்க. ஆனால் கொடியில் இருக்கிறது புரியுதுங்களா? விசில் அடித்தா தான் உங்களுக்கு பிடிக்கலையே. விசில் அடித்தா ஏன் கூப்பிட்ற, எதுக்கு திரும்பி பார்க்க, என்ன சைட் அடிக்கிறீங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்கள் கேட்குறத விட உங்களோட ரசிகர்கள் சொல்கிற அந்த கமெண்ட்டில் ஏகப்பட்ட கமெண்ட் விழுவுது. புரியுதுங்களா? அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இதை தவளைங்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லை? எதுக்கு இந்த ட்ராமான்னு கேட்கலாம். ட்ராமா இல்லை, இந்தாங்க பிடிங்க. எனக்கு வேண்டாம் சார், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு இந்த டாய்ஸ் வச்சுக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஓ, அப்போ உண்மையான யானையை கொடுத்தா வாங்கிப்பீங்களா? வாங்கிப்பேன் சார். அதான் யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுங்கிறாங்களே. எப்படியோ பணத்தோட டார்கெட் தான் உங்கள் டார்கெட்லாம். பரவாயில்ல, நன்றி வணக்கம். பார்த்தியா, மக்கள் தலைவன் வரைக்கும் ஒன்னே நம்பலை. முடிஞ்சுதா? என்ன முடிஞ்சுதான்னா? இல்லை, அதை பேசி முடிச்சிட்டிங்களா? கீழே வைக்கலாமே அதை? சரி வச்சிட்றேன். வைங்க. என்ன எதுக்கு இது? எதுக்குதா? நீங்கள் வீட்டில் பெட் அனிமல் வளர்க்குறீங்களா? வச்சுருக்கேன். என்ன பெட்டு வச்சுருக்கீங்க? காக்ரோச். அதான் காக்ரோச்சு, அது பெட் அனிமலு.
அதான் அதுக்காக தான் இதை கொடுத்தேன். புரியுதுங்களா? வீட்டில் நம்ம ஒரு விலங்கை வளர்க்கலைன்னா கூட அதோட படத்தையோ சிலையையோ வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அனிமல்ஸோட நம்ம அப்படி கொலாபரேட் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தால் தான் லக்கு. நாய் வளர்க்குறதுல எவ்வளோ லக்கு இருக்குது தெரியுமா? என்ன அப்படிங்கிறீங்க? புரியல சார். சிரிக்கிறது ஒரு இன்டர்வியூவில் சிரிக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? எப்போ பார்த்தாலும் நான் சிரிக்கிறது எதுக்கு சார் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுறேன்னா ஹலோ, நீங்கள் சிரிக்கிற இடம் தப்புங்க. ஆமாம், ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்குமான ஒரு இன்டிமேசி கிரியேட் எனக்கு பண்ணணும். இருக்கு சார். எனக்கு கொசுவோட இருக்கு, ஈயோட இருக்கு, ஓகேவா, காக்ரோச்சோட இருக்கு. அது ஏன் பிரச்சனை சார்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ இந்த ட்ராமா? இப்போ அதுதான் நான் கேட்க சாரி. எதுக்கு இப்போ இந்த யானையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? அதான் 8 ஆல் அவுட்டு வச்சுக்கிட்டு தூங்குற நீங்கள் காக்ரோச்சுக்கும் கொசுவுக்கும் நீங்கள் கொலாபரேஷனில் இருக்கீங்கிறீங்க. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு ட்ரெண்டிங்கான நியூஸு எங்கள் அண்ணி நாய் கூட ஒரு கொலாபரேஷனாக இருக்கிறது. ஆமாம், அந்த அந்யோன்யம். அதுக்கு தான் இப்போ இந்த யானையா? ஆமா. என்னடா திடீர்னு யானை வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு பார்த்தேன். நல்ல வேலை டாட்டாய்ஸ் எடுத்துட்டு வராமல் இருந்தீங்களே. டாட்டாய்ஸ் எடுத்துகிட்டு வராமல் இருந்தீங்களாவா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்திய கலாச்சாரத்தில் தான் டாட்டாய்ஸ், அதாவது ஆமை பூந்த வீடு விளங்காது அப்படிம்பாங்க. ஆனால் அதே சைனீஸில் ஆமை வீட்டுக்குள்ளார வராதா அப்படின்னு ஏங்குவாங்க. புரியுதுங்களா? ஒரு உலகத்தோட வேற ஒரு நாட்டில் அது ராசியாக இருக்குது, ஆனால் இங்கே தர்திரமாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம போயாச்சா? இப்போ அதாவது நம்ம இன்னைக்கு டாபிக்கு பேச. ஹலோ, உண்மையே சொல்லிட்டு இருந்தா டிராபிக். சரி, கேள்வின்னு கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்க போறீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு கேள்வி. இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டு நீங்க அப்படியே பதில் சொல்லிட்டா மாதிரியும் அப்படியே கேள்விக்கு எதுக்கு சரி, சார்? ஐயோ, ஒரு நீங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாம் மாக் பண்ணாதீங்க சார். மாக் பண்ணலங்க. இங்க பாருங்க, நல்லா ஒண்ணு மாப் தெரிஞ்சுங்க. இல்ல, வீடு துடைக்கிற மாப் இல்ல, மாக். MOCK மாக். மாக். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கேள்வி கேட்குறேன் நீங்க அறிவாளியா, பதில் சொல்றேன் நான் அறிவாளியா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எது அறிவாளி? அப்போ கேள்வி கேட்குறவங்கன்னா பாண்டேகிட்ட உட்காந்து, திருமாவளவன்கிட்ட உட்காந்து பாண்டே உட்காந்து கேள்வி கேட்டார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் சார்? இல்லை, ஏன் சார்னா யார் இதில் அறிவாளி? கேள்வி கேட்குற ஆளா, பதில் சொல்கிற ஆளா? பாண்டே சாரு ஒரு பக்கத்து திருமாவளவன் ஐயா 2 பேரும் உட்காந்து பேசுனாங்க. பாண்டே கேள்வி கேட்க திருமாவளவன் ஐயா பதில் சொல்றாரு. இதுல யார் அறிவாளி? இப்ப நான் அறிவாளியா, நீங்க அறிவாளியா? அதாவது நான் இங்க வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்கல அதானே? ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க ஏதாவது எனக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதுதானே? ஏங்க குழப்பம் இல்லைங்க, உண்மையிலே சொல்லுங்க. இது அதாவது சார் எனக்கு ஒரு விஷயம் சார். இப்போ எனக்கு அது வேண்டாம். இப்போ நம்ம கேள்வி, இப்போ என்ன கேள்வி தானே நான் கேள்வி கேட்குறேன். இப்போ ட்ரிஷா அவர்கள் ரொம்ப சோகமா நமக்கு பிடிச்சவங்க பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு உருக்கமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல. என்ன விஷயம்? எது? உங்களோட தலைவர். அப்புறம் 2வது கொஸ்டின் இப்பயே கேட்டுறவா இல்லை அப்புறம் கேட்கவா? நீங்க மொத்தமாவே கேட்டுக்கங்க. நீங்க என்னெல்லாம் கேட்கணுமோ அத்தனை கேள்வியும் கேட்டுக்கங்க. மொத்தமா கேட்டு முடிச்சு. ஆமா, கொஸ்டின் பேப்பர் பள்ளிக்கூடத்துல கொடுப்பாங்க பரீட்சை எழுதுறதுக்கு முன்னால. புரியுதுங்களா? 50 கொஸ்டினையும் வாசிச்சிடணும் ஃபர்ஸ்டே. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அந்த ஆன்சரை நம்ம எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க பாட்டுக்கு ஒவ்வொன்றா கேட்கறதுக்கு இது என்ன? அது மாதிரி மொத்தமாக கேளுங்க. நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிச்சதை நான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிப்பேன். நீங்கள் மொத்தமாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சதை ஆன்சர் பண்ணுவீங்களா? ஹலோ, ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்குற கொஸ்டின் நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னா எஸ் ஆர் நோ சொல்லுங்க, இல்லை இங்கி பிங்கி பாங்கி போடுங்க. ஹலோ, அதெல்லாம் இங்கிலீஷ்காரன் அப்படி எழுத வச்சது, அப்படி பழக்கப்படுத்துறது. அந்த ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் ஆப்ஷனில் வச்சு நீங்கள் ஓகே பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆமாம், அந்த அது நம்ம கலாச்சாரமே கிடையாது. நம்ம படிப்பே அப்படி கிடையாது தெரியுமா? அதனால தான் இப்போ இருக்கிற பயல்கள்லாம் மூளை இல்லாமல் இருக்கிறானுங்க, படிச்சும் வேஸ்ட்டாக இருக்கானுங்க. காரணம் என்னன்னா ஆப்ஷன்லேயே டிக்கெட் போட்டு டிக்கு என்ன மாதிரி உங்களை மாதிரியா? ஓகேவா, விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஒவ்வொரு வாட்டியும் என்னால் அதை சொல்லவே முடியல சார். பொதுவாக எல்லாரும் என்ன படிச்சிருக்கீங்க கேட்டால் பிஏ படிச்சிருக்கம்மா. புரியுதுங்களா?
தலைகளை பிடிச்சிருக்க கம்யூனிட்டி பயலுங்க. ஏபின்னு தானே படிக்கணும், ஏபிசி தானே கம்யூனிட்டி பயலுங்க. பிஏ அப்படின்னு படித்தது தப்பு தானே? அது ஒழுங்காக படிக்கிறானுங்களா? அறிவு இருக்கா அவனுங்களுக்கு? இப்போ நம்ம அதுக்கு அதாவது அதான் நம்ம எதுக்குமே சப்ஜெக்ட் போனோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் இல்லைங்க, வாழ்க்கையே சப்ஜெக்ட் தான். புரியுதுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா திரிஷாவோட நாய் அதை பத்தி மட்டும் பேசுவோம் அப்படிங்கிறீங்க. ஆமா, தயவுசெய்து அதை பத்தி கேள்வி கேட்டு ஏங்க அந்த வீட்டுல தான் நாய் வளருதா? வேற எந்த வீட்லயுமே நாய் வளரலையா? வீட்டு கூடு நாய் இருக்கு தெரியுமா? தெரு நாய் இருக்கு தெரியுமா? ஆனா அந்த நாய்க்கு எகைன்ஸ்டான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அது தெரியுமா? இது இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வர்சஸ் வந்து நாய் வளர்க்குறத பற்றி பேசினாங்களே, அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாமே வந்து திருநாய்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எதுவும் சொல்லலை சார், எல்லா நாய்களும் சில திருநாய்கள்லாம் குழந்தைங்களையும் வயதானவங்களையும் கடிக்குதே, பைக் பின்னாடி போகுதே, அதை பற்றி பேசுகிறீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் நாய்க்கு சோறு வச்சுருக்கீங்களா? எனக்கே எங்கள் வீட்டில் சோறு வைக்க மாட்டாங்க சார். பார்த்தா தெரியுது, எல்லா சோறையும் நீங்களே தின்ட்டா அப்புறம் நாய்க்கு எங்கிட்ட வைக்கிறது. உங்கள் வீட்டில் எந்த ஒரு அனிமல்ஸ் இருக்காது? இல்லை சார். தெரியுது, சில பேர் முகத்தை பார்த்தாலும் தெரியுங்க இவங்க வீட்டில எல்லாம் என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு. ஆமாம், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்மளை சேர்ந்து 4 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டாட்டினாலும் இந்த நாய் நெறி பூனை கழுகு, புரியுதுங்களா, அதுக்காவது சாப்பாடு வைக்கணும். எறும்புக்கு வச்சா ஓகேவா? அட்லீஸ்ட் அதுக்கு. ஆனால் எறும்புக்கு முன்னாடியெல்லாம் பச்சரிசியில் கோல மாவு போடுவாங்க, அந்த தெருவில் இருக்கிற கோலத்தை அந்த பச்சரிசி மாவில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு தான் எறும்பு வரும். ஆனால் இப்போல்லாம் கம்யூனிட்டி பேரில் கோல மாவுன்னு போய் கடலை கரைச்சி கடலை மாவை கரைச்சி ஊற்றி இது வைக்கிறாங்க, கோலம் போடுறாங்க. அது மாதிரி தானே நீங்கள் என்ன கோல மாவு எப்படி போடுறீங்க? அரிசி மாவு கோலம் போடுறீங்க, அரிசியிலே மாவு கோலம் போடுறீங்க, கோலமே போட மாட்டீங்க இப்போலாம். சீரியஸாக கேட்டால் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம். கோலம் போடுறதுக்கு ஒரு ஆயா வச்சிருப்பீங்களா? எனக்கு ஒரு விஷயம் ஏங்க எனக்கு தெரியுங்க, கோலம் போடுறதுக்கு ஒரு ஆயா வச்சிருக்கீங்களா? அதுக்கு மாசம் எவ்வளவு? 700 ரூபாயா? தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுக்கு 700 ரூபாய். ஏன்னா உங்களுக்கு இடுப்பு குனிஞ்சு கோலம் போட முடியாது. நான் கோலம் போடுவேன் சார், 2 புள்ளி 3 புள்ளி 5 புள்ளி இடை புள்ளி கோலம்லாம் எனக்கு போட தெரியும் சார். அப்படியா? காலையில இருந்துச்சு இப்படி கோலம் போட்டுமா இப்படி இருக்கீங்க சார்? எது இந்த பாடி ஷேமிங்லாம் இங்க பண்ணாதீங்க சார். இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் என்னோட சேனல் பாடி ஷேமிங்கா சார்? ஹலோ, உங்களுக்கு அது தேவையில்லாத. நான் பாடி ஷேமிங்னா இப்போ ஏன் பாடி தான் இருக்குது. ஆமா சார், இப்போ விஷயத்துக்கு நீங்க ஷேம் பண்ணுங்களே. விஷயத்துக்கு இன்டர்வியூக்கு வரலையா நீங்க? சரி சொல்லுங்க, விஷயம் என்ன? த்ரிஷா விஷயம் தான் சார். இப்போ அதுதான் சார் கேள்வி கேட்க வந்தேன், சொல்லி முடிச்சுட்டு கிளம்புங்க சார். சரி ஓகே, என்ன த்ரிஷா கிட்ட என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? ஏங்க வேணுங்கிறத கேளுங்க, நான் சொல்லி வாங்கி கொடுக்குறேன். ஆமாம், நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். த்ரிஷா கிட்டேந்தா? ஆமாம். ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் தலைவர் விஜய் தான் கஞ்சன், ஆனால் த்ரிஷா தாராள மனசு. சீரியஸாக உங்களுக்கு தெரியாது? ஆமாம், சீரியஸாக அவ்வளோ பேருக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காங்க தெரியுமா? என்னென்ன உதவி யார் யார் பண்ணியிருக்காங்க? என்னென்ன உதவி யார் யாருக்கா? ஹலோ, செனட் ஆஃப் ரோடுன்னு இருக்குது. யார்? முக ஸ்டாலின் ஐயா இருக்காரு, அவர் வீட்டுக்கு பக்கத்து தெரு. ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு முக ஸ்டாலின் ஐயா கூட உதவி பண்ணல, ஏன்னா எல்லாருமே பணக்காரனாக இருக்கான், புரியுதுங்களா? ஆனால் அதே பக்கத்து தெருவில் தான் த்ரிஷா அம்மையார் இருக்காங்க. ஆமாம், ஹலோ, எல்லாரும் பணக்காரனாக இருந்தாலும் அங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுறா? ஒரு தீபாவளி பொங்கல்னா வந்தால் ட்ரெஸ் வாங்கி எல்லாரும் கொடுக்குறாங்க தெரியுமா? சார், இப்போ என்னோட கேள்வி இதுவா சார்? ஹலோ, ஒரு நல்ல மனசு இருக்கணுங்கிறேன். அந்த மனசு வந்து ஒரு கட்சியோட தலைவன்கிட்ட இல்லை, யாரு எங்கள் தலைவர்கிட்டே இல்லை, ஆனால் நாளைய கட்சி தலைவர் ஆக போகிறவங்கள்ட்ட இருக்குதே, அந்த மனசு தானுங்க முக்கியம். இல்லை சார், இப்போ இந்த நாய்க்கு இவ்வளோ சோகமான ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களேன்னு ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு நான் எவ்வளோ பதில்கள் வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, என்ன ட்வீட்டு சொல்லுங்க. ட்வீட்டா? இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சார். ஏன் அதான் அந்த போஸ்டர்ல என்ன இருந்தது? இந்த நாய் வந்து என்னை விட்டுட்டு, அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்க ரொம்ப நாள் நம்மளோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு தானே சார் அது? எவ்வளவு உருக்கமா போட்டிருக்காங்க. ஐயோ, அது அண்ணி வந்து நாய்க்கு சொல்லல, நாயை அர்த்தமா வச்சு வேற உங்களுக்கு சொல்லிருக்கு. அப்போ உங்க அண்ணா அண்ணி பிரிஞ்சிட்டாங்களா? அண்ணா அண்ணி பிரிஞ்சிட்டாங்களா? ஹலோ, அதான் புத்தி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? உடனே எந்த ரிலேஷன்ஷிப்பை ஊரே பேசிகிட்டு இருக்கோ அந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சாதான் அப்படி போட்டோ போடுவாங்களோ? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அது வேற. ஆமாம், வேற அண்ணனா? வேற அண்ணனா?
ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, திருப்பி திருப்பி இல்ல நல்லா சார், தெரிஞ்சுக்க. எல்லாரும் தப்பா புரிஞ்சிக்க கூடாதுல்ல ட்ரிஷா அவங்கள, அதனால தான் சார் சொல்றேன். தப்பாலாம் புரியறதுக்குலங்க. ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்குது. பாண்டே உட்காந்து கேள்வி கேட்க ஐயா திருமாவளவன் ஐயா உட்காந்து பேசுகிறப்ப அது ஐயா சொல்கிற பதில் இருக்கு இல்லையா, யார் திருமாவளவன் சொல்கிற பதில் பாண்டேவுக்கு சொல்லலை. அது மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு சொல்கிறது, மோடிக்கு சொல்கிறது, அது மாதிரிலாம் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி எங்கள் அண்ணி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு சொல்லலை. அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு போடலை, எனக்கு போடலை. அது போட வேண்டியவங்களுக்கு போட்டிருக்கு. புரியுதுங்களா? பிரின்னு வந்தால் பிரிஞ்சு தானே ஆகணும். சீரியஸா? எனக்கு நிஜமாவே புரியுது. ஏங்க, ஒரு நாயை வளர்க்குறோம், புரியுதுங்களா? 5 வயசுல ஒரு நாயை வளர்த்தோம்னா நாயோட ஆயுள் காலங்கிறது 20 வருஷம்தான். புரியுதுங்களா? நமக்கு 25 வயசாகிறப்ப அந்த நாய் செத்துரும். செத்து போன நாயை நினைச்சு நாம சாக முடியுமா? முடியாது. கண்ணீர் விட்டு கொஞ்சம் அழதான் முடியும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், பாட்டி செத்தா பாட்டி செத்துருச்சு அப்படிங்களாம். சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ, எனக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். அவங்க இப்ப அது சோகமா இருக்கிறது நீங்க எல்லாரும் ஃபீல், உங்க தொண்டர்களோட மன ஏங்க உங்களுக்கு அதாங்க சோகமா இருக்க வேணாம். நாயா பாக்குறீங்க நீங்க, புரியுதுங்களா? நாயை நண்பனா பாக்குறோம், புரியுதுங்களா? நீங்க நாய் ஜஸ்ட் லைக் நாய் அப்படி செத்துருச்சுன்னா அது பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்க வேலையை அடுத்த கட்டமா உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. நாய் செத்துச்சு, ஐயோ நாய் செத்துருச்சு, நாய் செத்துருச்சு, இப்படி ஏதாச்சும் ஒரு போட்டு வரது. ஐயோ, உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா? ஏன் சார் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? பர்ஃபார்மன்ஸ் த்ரிஷாவே இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். அவங்க நாய் இறந்ததுக்கு இவ்வளோ அழுதுருக்க மாட்டாங்க சார். அவங்க ஒருத்தவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும் சார். அவங்களோட ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன். ஹலோ, பணக்காரன் எப்படி தெரியுமா அழுவான்? இலவுக்கு போன இடத்துல சீரியஸாக இப்படி கை கட்டிப்போம். இது நமக்கு தேவையில்லாத ஒரு ஹலோ டிஸ்கஷன். எங்க அண்ணி இப்படித்தான் எழுதிருக்காங்கன்னு நான் சொல்ல வர்றேன். செத்த நாயை பார்த்து இதுதான் உண்மையான எமோஷன். உங்களுக்குள்ள 10 சிவாஜி, 15 கமல், 20 விஜய், 25 அஜித் இருக்கிறதா நீங்களே நினச்சிக்கிறீங்களா? அப்போ மொத்தம் 100 பேர். நான் ஒத்தாள் 100 பேரா? நீங்களே நினைச்சுக்கிறீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி சொல்ல வர்றீங்க, அப்படிதானே? ஐயோ, நான் அதெல்லாம் சொல்லல சார். அப்புறம் ஒத்தால 100 பேருன்ட்டீங்களே. நான் சொல்லல. அப்படி நீங்க கணக்கு போட்டா எனக்குள்ளார 25 விஜய், 25 அஜித், 25 கமலஹாசன், 25 சிவாஜி கணேசன், ஆக மொத்தம் 100 பேர். இல்ல ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி தானே. கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு தான் நான் கம்ப்ளீட் பண்ண வந்த சென்டென்ஸ். ஓ, நான் ஒருத்தனே கிடையாதா? இல்ல, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? பதில் சொல்ல முடியுமா முடியாதா? என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? கேட்குற என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது சார். அதான் ஜெயலலிதா அம்மா தெரியுமா? தெரியாது. தெரியாதா? அதான் உங்கள் முகத்தில் அந்த பொட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படி நெத்தியில் ஒரு நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது மாதிரி போட்டிங்கன்னாவே நீங்கள் ஜெயலலிதா அம்மா மாதிரி தான். சார் வேண்டாம் சார். என்ன எதுக்கு சார் எதுலையாவது கோத்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க? கோத்து விடுறேன். ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிங்க பெண்ணா அது யாரு? ஜெயலலிதா அம்மா. ஆனால் அந்த அம்மாவே உடம்பு சரியில்லாதப்ப பணக்கார வாழ்க்கைக்கு போனதுக்கப்புறம் யாருக்குமே உதவிங்கிறதே பண்ணலையாம். இப்போ நமக்கு ஹலோ, ஜாதகக்காரன் பார்த்து ஜோசியக்காரன் பார்த்து சொல்லிட்டான் நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு. அன்னதானம் பண்ணணும்னா யாருக்கு பண்ணோம்? பிச்சைக்காரங்களுக்கு பண்ணோம். பெரிய பெரிய பணக்காரன்லாம் அம்பானி எங்கேயாவது பிச்சைக்காரனை பார்த்துருப்பான்? இல்லை. என் தலைவரே எங்கேயாவது பிச்சைக்காரனை பார்த்துருப்பாரு? பெரிய பெரிய பணக்காரங்களாம் காரில் போகிறப்ப எந்த பிச்சைக்காரனை பார்த்து பிச்சை போட்டிருக்கான் அப்படிங்கிறப்ப ஜெயலலிதா அம்மா போட்டிருப்பாங்களா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். அன்னதானம் பண்ணவே இல்லை வாழ்க்கையில். அப்போ அன்னதானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சட்ட ஆலோசனை பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அம்மா உணவகம்னு போட்டிருக்காங்க.
தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அது எல்லாருமே கூட பைசாக்கு தான் சார் போட்டிருக்காங்க. அதோ சும்மா கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே பிச்சைக்காரன் ஆயிடுவான், பிச்சைக்காரனா தன்னை நினைச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக தான் 1 ரூபா காசுக்கு அந்த இட்லி வித்தாங்க. அது தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், அன்னதானம் ரொம்ப முக்கியம். அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்ருக்கேன். அதான் போட்டது இல்லைல்ல, போட மாட்டீங்க. பார்த்தா தெரியுது. வாங்கி சாப்பிட்ற குரூப்பாக தான் தெரியுது. கொஞ்சு அன்னதானம் கொடுக்கணுங்கிறது வரணும். நான் பணக்காரி இல்லையே. ஹலோ, அன்னதானம் பண்ணுங்கிறதுக்கு பணக்காரனா இருக்கணுமா? நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கங்க. 1 ரூபா நம்மள்கிட்ட இருந்ததுன்னா 10 பைசா அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற மனநிலை இருக்கணும். ஆமாம், ஃபைன், ஓகே. இப்போ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். டாபிக்கா? இவ்வளோ நேரம் பேசின உயிரை கொடுத்து வாழ்க்கை தத்துவத்தை உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்கிற எந்த தத்துவமும் எனக்கு வேண்டாம். எனக்கே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை. முதல்ல விஷயத்துக்கு வருவோம். இப்போ அவங்க என்ன சோகத்தில் இருக்காங்க, அதனால் அந்த சோகத்தை இப்போ யாருக்கு சொல்கிறாங்க? மக்களுக்கு இல்லையா? சரி, உங்கள் அண்ணா வந்து ஏதோ இதுக்கு போயிருந்தாருல்ல, உங்கள் தலைவர் வளகாப்புக்கு போயிருந்தாரு, அவர் திரும்பி வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு இப்போ எல்லாருமே கேள்வி கேட்குறாங்களே, அதுக்கு பதில்? சரி, எல்லா கட்சிகளும் இப்போது ஏப்ரல் 23 இங்கே தேர்தல் திருவிழா மாதிரி நம்ம பார்ப்போம். எல்லாருமே இப்போ எல்லா கட்சிகளுமே பிரச்சாரத்தில் எவ்வளோ மும்முரமாக இருக்காங்க. இனிமே தான் எங்கள் அண்ணா வருவார், எங்கள் அண்ணா இனிமேல் எங்கள் அண்ணாவோட ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு எல்லாருமே பேசப்படுறாங்க. விஜய் வருவார்னு எல்லாருமே எதிர்பார்த்த இந்த தருணத்தில் வெளியே வரலையே சார், இன்னும் பிரச்சாரமே ஆரம்பிக்கலையே, இன்னும் அவங்களோட வேட்பாளர்களை யாருமே சொல்லலையே. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. கல்யாணத்துக்கு போனால் கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட்டி வைப்பாங்க. பர்த்டேக்கு போனால் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட்டி வைப்பாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாமே ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா அதுக்கு பின்னால் ஒரு பார்ட்டின்னு இருக்குதுங்க. அது தெரியுமா தெரியாதா? அது மாதிரி வளகாப்புலேயும் ஒரு பார்ட்டி உண்டு முடிஞ்சதுக்கப்புறம். ஆமாம், புரியுதுங்களா? அப்போ அடித்த தண்ணி இன்ன வரைக்கும் அதான் வரல. ஆமாம்,